அன்ன தமிழால் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். வணக்கம். அடியேன் என்று தமிழ் மொழியின் பெருமை என்ற தலைப்பிலேயே பேச வந்துள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி என்று போற்றப்படும் சிறப்பிற்குரியது நம் தமிழ் மொழி. இலக்கண நூலான தொல்காப்பியம் தமிழ் மொழியின் தொன்மைக்கு சான்றாகும். இது தமிழ் மொழியின் தனித்துவமான பண்புகளை பறைசாற்றுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பான வரலாற்றையும் பண்பாட்டு மரபுகளையும் தன்னகத்தே கொண்ட தமிழ் நம் அடையாளத்தின் அடிப்படையாக திகழ்கிறது. தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற தனி பெருமையும் உண்டு. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. அதில் இலக்கியங்கள், இலக்கணங்கள் மற்றும் பண்பாட்டு மரபுகள் உலகில் பாராட்டப்படுகின்றன. தமிழ் மொழியின் மற்றொரு சிறப்பு அதன் இலக்கிய வளங்களாகும். தமிழில் உள்ள சங்க இலக்கியங்கள் அகநானூறு மற்றும் புறநானூறு தமிழர்களின் வாழ்வியலை, வீரம் மற்றும் காதலை நுணுக்கமாக பதிவு செய்துள்ளன. சங்க இலக்கியங்கள், திருக்குறள் போன்ற நூல்கள் மனித வாழ்வுக்கான நெறிமுறைகளையும் நல்வழிகளையும் கற்றுத்தருகின்றன. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய மொழி இன்று சிறப்பாக வாய்ந்ததாக உள்ளது. அந்த சிறப்பை நாமும் காத்து பேணி இருக்க வேண்டும் என்று கூறி